ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். தமிழகம் முழுவதும் இன்று 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. SOCEக்கான பேப்பர் வேல்யூஷன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் கீ ஆன்சர் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுவேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடங்கி உள்ளது. கிட்டத்தட்ட 88 மையங்களில் சுமார் 50,000 ஆசிரியர்கள் இந்த விடைத்தாள்களை பார்த்தீங்கன்னா தற்போது திருத்தப்பட இருக்காங்க. மொதல் நாளுங்கிறதுனால இன்றைக்கி SOCயோட வேல்யூஷன் தான் இருக்கும். 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் நமக்கு வெளியான தகவல் 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடக்கம். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் 9.1 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 12 இன்று முதல் தொடங்க உள்ளது. இது தொடர்பாக தேர்வுத்துறை அதிகாரிகள் சிலர் கூறும்போது, விடைத்தாள் திருத்துதல் பணிகளுக்காக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 88 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. திருத்துதல் பணிகள் இன்று தொடங்கி ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 50,000 பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளனர். தொடர்ந்து மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் முடித்து திட்டமிட்டபடி ஏப்ரல் நடந்த அந்த பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மெயினாக பார்த்தீங்கன்னா 9.10 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். விடைத்தாள்கள் மண்டல அளவிலான சேகரிப்பு மையங்களில் பாதுகாக்கப்பட்டனர். இன்று SSLC விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கிறது. ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கு வழிகாட்டுதலை அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் துறை இயக்க அதிகாரிகள் இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த SSLC பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் 88 மையங்களில் நடைபெறுகிறது. விடைத்தாள்கள் அடுத்து 8 வேலை நாட்களில் நிறைவு செய்ய ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விடைத்தாள் திருத்தும் பணியில் கிட்டத்தட்ட 50,000 ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளனர். திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி வெளியிடப்படும். மெயினாக பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் போது ஆசிரியர்கள் உரிய வழிகாட்டுகளை பின்பற்றி தமிழில் டீச் பண்ணக்கூடியவங்க தமிழ் பேப்பர் மட்டும், ஆங்கிலத்தில் டீச் பண்ணக்கூடியவங்க இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் வேல்யூவேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த வீடியோவில் கீ ஆன்சர் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கான கீ ஆன்சர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் கல்வி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.